கெட்ட வார்த்தை பேசாத. வண்டி ஓட்ட தெரியாம என்ன ஓட்டுற? நீ குட்டு போட எப்படி நான் வர்றது? பெரிய பண்ணுவேன். அசிங்கமா பேசுற நீ. நான் என்ன சொன்னேன்? நான் எங்க அசிங்கமா பேசுறேன்? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான விஷயம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அல்லுவை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்களே, அதனால ப்ராங்க் இந்த வீடியோவில் இருக்கு. டாக்கிங் இன் பேட் வேர்ட்ஸ். டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஃபுல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் காண்டி மட்டும்தான். லக்கி பேபியை வச்சுட்டு பேட் வேர்ட் பேசக்கூடாது. எந்த பேபியை வச்சுட்டோ இல்லை பேட் வேர்டே பேசக்கூடாது. இரிட்டேட் பண்றதுக்கு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வீடியோல இருக்க போது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. சருக்கும் லக்கியும் வெளியே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பெட்ரூம்ல குளிச்சுட்டு கிளம்பிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். இனிமேல் தான் மக்களே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா அல்லு கிட்ட நான் வந்து என்னோட சேனலுக்கு நான் வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதை வச்சுதான் ஃபுல்லா நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கிளம்பிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி நான் சொல்ல போறேன் மக்களே. ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். எஸ், அதுதான் நம்ம அகாராவோட ரீஜிஎன்சி மல்டி ஃபங்க்ஷனல் பிளெண்டர் வித் ஸ்லைசர். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பிளெண்டர் பிளெண்ட், சாப், shred, slice அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணோம். இந்த ப்ராடக்ட் comes with 250 watt copper motor மக்களே. இதுல 2 variable speed mode இருக்கு with turbo function. இதுல pulse மோடுமே இருக்கு. நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம blend பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சது இதுல இருக்க detachable blending shaft தான் மக்களே. சோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பிளெண்டர்ல ஒரு மெயின் யூனிட், 800 ml BBA free processing bowl, 2 number of 500 ml BBA free jar, 4 leaf chopping blade, ஒரு slicer disc, ஒரு pusher, ஒரு cross blade base and ஒரு லிட்டுமே கொடுக்குறாங்க மக்களே. இந்த கிராஸ் பிளேட்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஜூஸ், ஸ்மூத்தி, ஷேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கு. இந்த 4 லீஃப் சாப்பிங் பிளேட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பப்பாயா ஜூஸ் போட போறோம் மக்களே. சோ வேணுங்கிற பப்பாயா போட்டு ஜஸ்ட் மேல ஒரு பிரஸ் பண்ணி வேணுங்கிற மோட் வச்சா போதும். சூப்பரா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வேற கிளாஸ்ல மாத்தாம அப்படியே இந்த ஜூஸை நீங்க டிராவல் டைம்ல குடிக்கலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க? ஜஸ்ட் லிட்டர் சேஞ்ச் பண்ணா போதும். சூப்பர்ல வெளியே போகும்போது இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த 800 ml ஃபுட் ப்ராசஸர் பவுல்ல நம்ம ஆனியன் கட் பண்ண போறோம். The help of 4 leaf chopping blade. கட் பண்ண ஆனியன் இதுக்குள்ள போட்டு மேல புஷர் வச்சு லைட்டா நம்ம புஷ் பண்றோம். பொடி பொடியாக நறுக்கிய ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி இந்த ஸ்லைஸ் அண்ட் ஷ்ரெட் டிஸ்க் வச்சு நம்ம கேரட் கட் பண்ண போறோம். 2 டைப்பா இந்த கேரட் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ ரவுண்ட் ஷேப்லயும் அண்ட் நீட் ஷேப்லயும் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்களேன். குவாலிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நான் இந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருந்தா மக்களை பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு 1 year வாரண்டியுமே அகாரோ ப்ரொவைட் பண்றாங்க. சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட் வேர்ட் பேச போறோம். ஆனா பேச போறது இல்ல. பேட் வேர்ட் மாதிரி ஒரு வேர்ட் பேசி அல்லுவா வெறுப்பேத்த போறது எல்லா மக்களே. ஏதோ ஒன்று படம் பிராங்க் பண்ணணும்ன்ற ஒரு தாட்டே எனக்கு ரொம்ப நாளாவே இல்லாமலே இருந்துச்சு. நம்ம லாஸ்டா போட்ட வீடியோ தான் நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க, பிராங்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சூப்பர் ஐடியா எனக்கு வந்து வந்துச்சு. ஆக்சுவலா இப்போ நான் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்றது வந்து இந்த கிரீம் மக்களே. இது பேர் என்ன பாத்துக்கோங்க. இது போட்டா நல்லா இருக்குன்னு அரிதா சொல்லுச்சு. அதனால அதுவே எனக்கு வாங்கியும் கொடுத்துச்சு. இது போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. போட்டா ஃபவுண்டேஷன் எல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிச்சா, அதனால ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்னோட மேக்கப் ரொட்டீன் அதெல்லாம் கேக்குறீங்க. ஆனா மேக்கப்னு ஒண்ணு போட்டாதானே அதுக்கு ஒரு ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே இல்லை மக்களே. ஸ்கின் கேர்லாம் நான் பெருசா பண்ணவே மாட்டேன். என்னோடலாம் மேக்கப் போட்டா மூஞ்சி கூட கழுவ மாட்டேன். அப்படியே வந்து படுத்து தூங்கிடுவேன். பட் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் நிறைய பேர் இந்த யூடியூப்ல எல்லாம் போடுறாங்கல்ல, அதை வச்சு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. இதுதான் மக்களே என்னோட மேக்கப் பேக். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இதுல என்னென்ன இருக்குன்னு மட்டும் நான் காட்டுறேன். இதெல்லாம் நான் யூஸே பண்ணல மக்களே. இதெல்லாம் அரிதா தான் வாங்கி கொடுக்கும். ஏதாவது ரொம்ப வேணும் அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படியே எடுத்து ட்ரை பண்ணுவேன். ஐலைனர் மட்டும் கண்டிப்பாக நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் அழகிற்கு அழகு வரும். ஓகே, நம்ம லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு. இப்போ நான் வந்து மம்மா எர்த்தோட ஒரு லிப்ஸ்டிக், இதுதான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இது உங்களுக்கு தெரியும். ஏதோ 0.3 மக்களே, ஏதோ நியூடிட்டி. இதுவுமே எனக்கு அரிக்கா தான் சஜஸ்ட் பண்ணேன். ஓகே, ஹேர் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போறோம். ஆக்சுவலி எங்க போறோம்னா டெம்பிளுக்கு போறோம். அல்லு இன்னைக்கு சீக்கிரமா ஒர்க்ல இருந்து வந்துட்டானா. ஸோ டெம்பிள் போயிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அல்லு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவளை நம்ம வந்து செய்ய போறோம். முக்கியமா ஒரு டிஸ்க்ளைமர், இது பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மக்களே. பேட் வேர்ட் வருது அப்படின்னு நினைக்காது. நான் இது ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா லக்கி பேபி வச்சுட்டு நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பெண்டானே அப்படின்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஹேர் ட்ரை பண்ணிட்டு கிளம்பலாம்.
போங்க வெளில போங்க, நான் வரேன். ஆமா ஏன் உங்களுக்கு சொன்னா புரியாதா? வெளில போங்க எல்லாத்தையும் தெளிவா கதவை தட்டினேன். நீ கதவை தட்டின நான் உச்சா. ஓகே மக்களே, நம்ம இப்ப ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு ஒரு மணி நேரம். அசிங்கமா பேச வைக்காதீங்க. பேட் வேர்ட் தான் வரும். போயிடுங்க மரியாதையா. என் சேனல் நீங்க வரத்தவள கிளம்புங்க. பை கைஸ். கிளம்புங்க. நாங்க தான் கிளம்புங்க. ஓகே மக்களே, அல்லு கிளம்பி போயிட்டோம். கோச்சிக்கிட்டான் என் மேல கோச்சிக்கிட்டான். சாரி சாரி சாரி. ரேங்க் காண்டி பண்றதுதான் கோச்சிக்கல. உன் காதுல எதுவுமே விழ மாட்டேங்குதே. ரொம்ப இரிட்டேட் பண்ணுங்கற. நீ அத விட என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. இரம்மா அம்மா பாருங்கடி. அப்பா மாதிரி அசிங்கமாயிடும்டி மண்டை. ஒரு உருண்டை வாயை கீச்சிருவேன். என்கிட்ட தேவலாம் வராது. ஏய் நீ வாய் மூடு. நான் உன்கிட்ட பேசவே இல்ல. நீ பாரு என் வேலைய. நீ உன் வேலைய நீ பாப்ப. நான் பாத்துல நீ போய். நீ கெட்ட வார்த்தை பேசாத. அப்புறம் என்கிட்ட வருவே. ஓ அப்ப நான் பேசினா நீ திருப்பி பேசலாம். நான் வரல. வா கூப்பிட்டாங்களா? வர முடியாது. போய் சொல்லு. பேசுற பேட் வேர்ட்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். அப்ப தெரியும் உனக்கு. ஏய் நான் எங்கடி பேட் வேர்ட் பேசுறேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கிளம்பி கிட்டக்காவே வந்தாச்சு. கோயில் கிட்டக்காவே. சோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம்னா, பண்றேன் வீடியோ தானே எடுத்துட்டு வராங்க. உனக்கு எப்படி வண்டி ஓட்டணும்னு தெரியாதா? ஃபர்ஸ்ட் ஓட்டு முடியாட்டம் ஓட்டாத. என்ன உனக்கு? நான் அப்போதுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க நீ. நீ வாய் மூடு ஃபர்ஸ்ட். நீ ஒழுங்கா பேசு. ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாம என்ன இதுக்கு ஓட்டுற? என்ன இதுக்கு ஓட்டுற? வாயை வச்சு கையில போட்டு நீ எதுக்கு பேட்ல பேசுற? தேவையில்லாம அசிங்கமா பேசுற நீ. ஏய் நான் என்ன கியூட்டி தானே சொல்றேன். நான் அசிங்கமா பேசுனேன்? நான் அசிங்கமா பேசுறாலே நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் வாய் ரொம்ப நீண்டுச்சு. கியூட்டா இருக்கேன்னு சொன்னது தப்பா? ஏய் பெரு கடிக்குற. வாய் லக்கி கையில இருக்குன்னு பாக்க. ஓகே மக்களே, நம்ம வந்து ஆக்சுவலி கிளம்பியாச்சு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா இதை பாருங்க ஃபுல்லா தெரியுதா? போலீஸ் வந்து ரோந்து பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரோட்ல சிஎம் சார் நம்மளுக்கு இப்ப வராங்க. அதெல்லாம் அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. ரோட்ல வந்து யாருமே டிராவல் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருவாங்க. ஆக்சுவலா முன்னாடி எந்த வண்டியுமே அவங்களோட ரூட்ல வராது. பட் இப்போ வந்து எல்லாருமே ஈஸியா டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா அங்கங்க ஸ்டாப் பண்ண கூடாது ஸ்பீடா. ஏன்னா அவங்களோட பிரைவசி சேஃப்டி. அங்க பாரு லைட் மட்டும் தான் மக்களே. தலைவர் எங்க? அங்க பாரு டிஃபெண்டர்ல போறாரு. எங்கடா? ஏ அதோ போறாரு. உனக்கு தான் ஆறாமல உனக்கு தான் நீங்க உனக்கு சிங்கிங் காம்படிஷன் போய் ஒழுங்கா பாட்டு. நான் சொல்றதை கேட்டு நீ பாட்டுனா நீ வின்னர். உங்க அப்பா பேச்சு கேட்டா நீ அவுட்டர். இன்னொரு வாட்டி சொல்ற பாட்டு ப்ரோக்கா. ஓ ப்ரோன்னு சொல்லி கொடுத்தே நானு. செல்லம் யாரு? பட்டி யாரு? அழகி யாரு? ஆக்சுவலி கோயில் வந்து ஓபன் பண்ணல மக்களே. பிகாஸ் அங்க சிஎம் சார் வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க வெறும் வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் லக்கி பேபிக்கு ஒரு பூஜை சுத்தி போட்டுட்டு நாம வந்து வந்தாச்சு. பிகாஸ் லக்கி பேபி வந்து 2 days நைட்டு சம்பவம் பண்ணி ஒரே கிரையிங் மோட். பயந்து எழுந்து கிரையிங் ஒழுங்கா இருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு ஃபியர் வந்துருது. சோ அதனால இப்ப சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு அங்காளம்மன் சாமியும் அவங்களும் நமக்கு ஒரு சாமி மாதிரிதான். அவங்களும் நமக்கு ஒரு சாமி இல்ல. குலதெய்வம் அவங்க குலதெய்வம். வெளியே இருந்தே சாமி வச்சுட்டு நம்ம கிளம்பி வெளியே இருந்தே சாமியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஆமா. ஸ்லிப்பர் இல்லாம எப்படி நான் நடப்பேன்? ஸ்லிப்பர் பண்ண ஓபன் பண்ணு. மண்ணுல போட்டு நடக்க நீ இத குட்டு போட எப்படி நான் வர்றது? பெரிய குட்டு பண்ணுவேன். வாயை வச்சிருவேன். குழந்தை ஏந்திச்சிச்சு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும் வச்சுக்கேன் தோலை உரிச்சு எடுத்துருப்பேன். நீ வராத. நான் தனியா vlog பண்ணிட்டு வரேன். நான் இப்படி போய் vlog பண்ணிட்டு வரேன். லக்கி ஆர்ஸ் பாரு. போறி ஆர்ஸ்ல போனா வரியா? 2 பேரும் போனா வரியா? அடிக்குமாப்பா? தள்ளி விட்டுச்சுன்னா என்ன பண்றது? நீ ஓட்டனா பின்னாடி வழியா ஏறிடி. பின்னாடி ஏறி இப்படி முன்னாடி வா. வெயிட் தாங்குமாப்பா? 50 கிலோ தான். ஏய் 90 கிலோ இருப்பாரு. பொறுமை குனிய சொல்ல. ஏறி என்னடி?
வாயை வச்சு கையில பாத்து பாத்து நல்லா உட்காரு. சென்டர்ல உட்காரு. அப்பா எல்லாம் வர முடியாதுடா, குதிரை தாங்கடா. அம்மா பேச்சு கேட்டு ஏதாவது பண்ணனா. ஓகே மக்களே, பீச்ல ஜாலி டம் டம் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு. லக்கி பேபி செம்ம டிரான்சிஷன். பேசுத மூடு பேசுத. நான் பேசும்போது நீ வராத, நான் பேசும்போது நீ இருக்க சரியா? ஓகே மக்களே, நான் வேக்கப் ஆயிட்டேன். சருக்கு வந்து ஷாப்புக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளை காணோம். நான் டோர் லாக் பண்ணி வச்சிட்டேன். எல்லாம் பாருங்க, சருக்கு குக் பண்ணி வச்சிரு. நேற்று சருக்குக்கும் எனக்கும் கார்ல வரும்போதே ஃபைட் வந்துச்சு. ஏன் பேட் வேர்ட் பேசிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு லகு ஸ்லீப்பிங் ஆயிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் எங்களால் கண்டினியூவே பண்ண முடியல. வீட்டுக்கு வந்து நான் கோச்சிட்டு படுத்துட்டேன். இப்போ திருப்பி நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ பேசுற பேட் வேர்ட்ல கண்டிப்பா சருக்கு இன்னும் டென்ஷன் ஆகணும், இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவம் வரணும். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பேசிக்காவே நான் பேட் வேர்ட்ஸ்லாம் பெருசா பேச மாட்டேன். எனக்கு தெரியும், நம்மளும் ஒரு பெண் தானே அப்படின்னு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா தான் இருப்பேன். லக்கி குட் மார்னிங். காட்டு போடுவா. போடவா வேணாமா? அவ்வளவுதான் கேள்வியே. என்கிட்ட கேட்டியா உங்ககிட்ட கேட்டியா காத்து திருப்பிடுவேன். வேற என்னமோ மட்டும் பாரு, எனக்கு போட்டு தெரியும். வாய் முட்டாங்க. காஃபி போடவான்னு கேட்பாங்களா? வேற என்ன போடலாம்? போட்டு மேடம் மேடம் குடிங்க மேடம். சிரிப்பே வருது. முடியாட்டம் இருக்குங்க ஜோக். சும்மா சும்மா சீனா பேசினேன். கழுத்தை திருப்பி சொன்னா உனக்கு என்ன சொல்லாதேன்னா சொல்லு. ஏன் நீ சொல்றது சட்ட மட்டும் நான் கரெக்டா இருக்கா? முடியல உனக்கு இல்லவே யாப்பே ஒட்டா சிஸ்டர் எடு காட்டு. சமாதானம் புறா. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இது வாங்கிட்டு வர? உன்னை நான் வாங்கிட்டு வான்னு சொல்றதே கிடையாது. செல்லமா வாங்கிட்டு நீ வர. ஒரு வாங்கிட்டு வர. ஏய் அதுதான் பொறுமை. ரொம்ப டென்ஷன் பண்ற. பேசாத. என்ன கேக்குற? நீ பேசாம பார்த்தாலே எரிச்சலா ஏன் இப்படி பண்ற? இங்க பாரு, நம்ம பண்றது குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். எதுக்கு கேமரா வச்சிருக்க? இதெல்லாம் பிராங்க் பண்ணி வாய வச்சு கையில குடுத்துறேன். நான் கஷ்டப்பட்ட பிராங்க் தான் பண்ணேன். என்ன பிராங்க் பண்ண? நீ ஜெனரலாவே அப்படிதானே பேசிட்டு இருக்க. நீ ஜெனரலா பேசுறது வீடியோவா இருக்கு. புரியவே இல்ல. உனக்கு யார் இதெல்லாம் பிராங்க்னு சொல்லி கொடுக்குறேன்? நான் கண்டுபிடிச்சேன். யாருமே பண்ணாத நான் உனக்கு சமாதானத்துக்கு தான் இது வாங்கி கொடுத்தேன். போடி, நீ தான் பிராங்க் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு தெரியல மகளே. நான் ரொம்ப கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா சருக்குக்கு ஒர்க்குக்கு வர டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஆனா என்ன கண்டினியூ பண்றதே தெரியல. சருக்கு வர ஒரு டமால் டமால் நடிக்குது. ஓகே, கொடுக்காம சாப்பிட கூடாது, கொஞ்சோன்னு கொடுக்கலாம். ஆனா நிறைய கொடுத்தா அவங்களுக்கு கெட்டது வருது. லக்கிக்கு சாக்லேட் சுகர் போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்தா செட் ஆக மாட்டேங்குது. இப்போ செட் ஆக மாட்டேங்குது மக்களே. முன்னாடிலாம் அவங்க சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ கொடுத்தா அவங்களுக்கு கோல்டு வருது நிறைய. ஓகே மக்களே, உங்க ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். நீ என்ன இப்ப பண்ணிட்ட? இது வேற பேட்வேர்ட்ல ஒரு பிராங்க் பண்ணி. இது பிராங்க் இல்லடி, நேச்சுரல். நீ இப்படிதான் பேசுவ. அத பத்தி சொல்லு மக்களுக்கு. நேத்து நைட் சண்டை வந்துச்சா இல்லையா? நேத்து இவன் அழுகா மக்களே. என்ன இவன் அழுகா? நைட் நான் பேசுறேன், நீ அழுக. நீ பேசுறேன்னு அழுல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒத்துப்பீங்க. இது பிராங்க். இது புது மக்கள். இது மாதிரி யாருமே பண்ணதில்ல. புது பிராங்க். அது புதுசா இருக்கு. உங்களுக்கு என்னென்ன பேட் வேர்ட்லாம் தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாண்டி. அப்புறம் சும்மா நம்மள திட்ட போறாங்க. ஒத்துக்கோ. நான் ஏன் டென்ஷன் ஆவறேன்? ஒருவேளை முத்திச்சு போல கீழ் பக்கத்துல சேக்கணும். டவுட் ஆச்சா? எதுக்கு சண்டை வந்திருக்கே அப்படி பேசுறீங்க? அது பிராங்க். பிராங்க் சக்சஸ். பிராங்க் இல்ல. எதுக்கு திடீர்னு வியடா பிஹேவ் பண்றான்னு தோணுச்சு. ஓகே மக்களே, நான் வீடியோ இதோட முடிக்கிறோம். அருக்கு கிளம்பணும். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம என்ன நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் இருக்கும். பாவம் வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற எல்லாம் மீட் பண்ணி பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா.